உடலுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய முள்ளங்கி துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு முள்ளங்கி பெரிய சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, சின்ன கோலி குண்டு அளவு புளி, 3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பருப்புகளை மட்டும் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம், கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து. இப்போ அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி, வரமிளகாய், கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதையும் நம்மளுடைய அந்த பருப்பு சேர்த்து அதே மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ அந்த எண்ணெயிலே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கிகளை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஈரம் போக நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ முள்ளங்கி நல்லா வதங்கினதும் அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். நம்ம பெருங்காயம் முதல்லையே போட்டு வதக்கிட்டதுனால இப்போ சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போவும் பெருங்காயம் சேர்த்து நீங்கள் ஏதோ அதில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா முள்ளங்கி துவையல் ரெடி.